அறிவியல் அற்புதம் நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்கிறார், லாஜிக் டேக்ஸ் யூ ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி பட் இமேஜினேஷன் டேக்ஸ் யூ எவ்ரிவேர் என்று சொல்லியிருக்கிறார். என்ன அர்த்தம் என்றால், தர்க்கம் உங்களை ஏவிலிருந்து பி என்ற இடத்துக்கு கொண்டு செல்லும், ஆனால் கற்பனா சக்தி உங்களை எங்கே வேண்டுமானாலும் கொண்டு செல்லும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போது நாம் அறிவியல் அற்புதம் நிகழ்ச்சியில் விண்வெளி விந்தைகளை பற்றி முதலில் பார்ப்போம். விண்வெளி விந்தைகள், கிராவிடேஷனல் வேவ்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போது கிராவிடேஷனல் வேவ்ஸ் என்பது மிகப்பெரிய சொல்லாக இருக்கிறது, அறிவியல் சார்ந்த மிகப்பெரிய சொல்லாக இருக்கிறது. அதை கடந்த வருடம்தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். கிராவிடேஷனல் வேவ்ஸ் என்பது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 100 வருடங்களுக்கு முன்னாலேயே இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பிரகாரமே அது இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். சமன்பாடுகளின் மூலமாக நிரூபித்திருக்கிறார். ஆனால் அதனை கிராவிடேஷனல் வேவ்ஸை நாம் இப்போதுதான் முதலாக அளக்கிறோம். இப்போதுதான் முதலாக ஒன்று இருப்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி தெரிந்து கொண்டோம் என்று கேட்டால், லைகோ லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்சர்வேட்டரி என்ற ஒரு ஆய்வுக்கூடத்தை அமெரிக்காவில் 2 இடங்களில் நிர்மாணித்திருக்கிறார்கள். ஒன்று லூசியானா மாகாணத்திலும் இன்னொன்று வாஷிங்டன் மாகாணத்திலும் நிர்மாணித்திருக்கிறார்கள். அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை அந்த லைகோ அப்சர்வேட்டரி தான் நமக்கு கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறது. இது எந்த அளவுக்கு முக்கியம் என்று கேட்டால், முதலில் கிராவிடேஷன் வேவ்ஸ் என்பது என்ன என்பதை முதலில் பார்ப்போம். இப்போது பிரபஞ்சத்திலே ஒரு அணுவிலிருந்து ஒரு அண்டம் வரையும் எல்லாவற்றுக்குமே ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கிறது. ஒரு அணுவிலே ஒரு குறுகிய அளவு, மிகச் சிறிய நுண்ணிய அளவுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கிறது. ஒரு கல்லை எடுத்துக்கொண்டால் கல்லிலே அதிகமான அளவுக்கு இருக்கிறது. அதே போல் ஒரு பெரிய மலையை எடுத்துக்கொண்டால் மலைக்கு மிக அதிகமான புவியீர்ப்பு விசை இருக்கிறது. பூமிக்கு மிக மிக அதிகமான அளவுக்கு புவியீர்ப்பு விசை இருக்கிறது. அதாவது நிறை நீங்கள் அதிகமாக சேர்க்க உங்களுக்கு புவியீர்ப்பு விசை ஜாஸ்தியாகி கொண்டே இருக்கும். இதுதான் புவியீர்ப்பு சக்தியின் முக்கியமான ஒரு அம்சம். இந்த புவியீர்ப்பு விசை என்பது மிக மிக வீக்கான ஒரு பலம் குறைந்த ஒரு சக்தி. எப்படி என்றால், நீங்கள் தரையிலிருந்து ஒரு கல்லை ஈஸியாக மிக சுலபமாக மேலே கையில் எடுத்துக்கொள்ளலாம். புவியீர்ப்பு விசை மிக மிக பலம் குறைந்த ஒரு சக்தி. ஆனால் அதனுடைய ரேஞ்ச் என்பது இன்ஃபினிட்டி. அப்படிதான் இருக்கிறது. இப்போது ஒரு குளத்திலே கல்லை போடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போது என்ன ஆகும்? ஒரு அலை அலையாக பரவாக ஆரம்பிக்கும். அதே குளத்திலே ஒரு குச்சியை கொண்டு கீறினால் என்ன ஆகும் என்று கேட்டால், அப்போதும் ஒரு அலை உருவாகும். அந்த கல்லை போடும்போது வட்டமாக அலை உருவாகும். ஒரு குச்சியை கொண்டு கீறும்போது வேறு விதமான ஒரு அலை உருவாகும். இதே போன்ற ஒரு கிராவிடேஷனல் வேவ்ஸ் ஒவ்வொரு நகரும் ஒரு விண்வெளி பொருளுக்கும் ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் உண்டு. பூமி சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. சூரியன் நிலையாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. சூரியன் நிலையாக இல்லை, ஆனால் நிலையாக இருக்கிறது என்று கற்பனை செய்து பார்ப்போம். அந்த சூரியனை சுற்றி பூமி நகரும் போது அது ஒரு கிராவிடேஷனல் வேவ்ஸை உருவாக்குகிறது. அது வெளிப்படுத்துகிறது. எப்படி என்று கேட்டால், குளத்திலே ஒரு குச்சியை கொண்டு நீங்கள் கீறினால் எப்படிப்பட்ட அலைகள் உருவாகுமோ அப்படிப்பட்ட ஒரு கிராவிடேஷனல் வேவ்ஸ் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இதனை நாம் அளப்பதற்கு தேவையான கருவிகள் இப்போது நம்மிடம் இல்லை. பிற்பாடு ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஒரு கருவி நம்ம செய்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் இதனை இப்போது அளப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், சூரியன் அது மிகப்பெரிய நட்சத்திரம். சூரியனை போன்ற 1,00,000 கோடி நட்சத்திரங்கள் கொண்டது இந்த அண்டம், பால்வெளி மண்டலம் என்று சொல்லக்கூடியது. இப்போது இந்த சூரியனை காட்டிலும் ஒரு 50-60 மடங்கு பெரிய நட்சத்திரங்களும் இருக்கின்றன. அவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் அவருடைய ஆயுள் காலம் முடிவடையும் போது, அவ்வளவு பெரிய நட்சத்திரம் மிக குறுகிய நட்சத்திரமாக வரும்போது அதனுடைய ஈர்ப்பு விசை மிக 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 அதிகமாகும். அதை பிளாக் ஹோல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இப்போது அந்த பிளாக் ஹோலிலே நீங்க நின்று கொண்டு ஒரு டார்ச் லைட் எடுத்தீர்கள் என்றால் அந்த ஒளி வெளியே வரவே வராது. எல்லா ஒளியும், வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கின் ஒளி அல்லது டார்ச் லைட்டின் ஒளி, சூரிய ஒளி, எல்லா ஒளியுமே ஒரு நொடிக்கு 1,86,000 மைல் வேகத்தில் பரவக்கூடியது. அவ்வளவு வேகத்தில் பரவக்கூடிய ஒரு டார்ச் லைட்டின் ஒளியை அந்த பிளாக் ஹோல் என்பது வெளியே விடாது, தன்னுள்ளேயே வைத்துக் கொள்ளும். தன்னுள்ளேயே வைத்துக் கொள்ளும் போது அது பிளாக் ஹோலை நாம் அறிந்து கொள்வது எப்படி? ஒரு கிரகத்தை பற்றியோ ஒரு நட்சத்திரத்தை பற்றியோ அறிவதற்கு
அதிலிருந்து வரக்கூடிய ஒளி அல்லது மின்காந்த அலைதான் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. ஆனால் பிளாக் ஹோலில் இருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய மின்காந்த அலையும் கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அலைகளான புற ஊதா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள் அதாவது அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு மின்காந்த அலையுமே வெளிவராது. அப்போது அந்த பிளாக் ஹோலை நம்ம எப்படி அறிந்து கொள்வது என்றால் இந்த மாதிரி ஒரு கிராவிடேஷனல் வேவ்ஸை கொண்டுதான் அறிய முடியும். கிராவிடேஷனல் வேவ்ஸும் மின்காந்த அலைகளைப் போல நொடிக்கு 1,86,000 மைல் வேகத்தில் பரவக்கூடியவை. ஆனால் இது மின்காந்த அலை அல்ல. அதனால் மின்காந்த அலைக்கு ஏற்படக்கூடிய தடைகள் இதற்கு எதுவும் இருக்காது. அதனால் நாம் நன்றாக இதை பற்றி அறிய முடியும். ஒரு 1.3 பில்லியன் இயர்ஸ் அதாவது 1300 கோடி வருடங்களுக்கு முன்னால் சூரியனை காட்டிலும் 29 மடங்கு பெரிய ஒரு பிளாக் ஹோலும் இன்னொரு 36 மடங்கு சூரியனை காட்டிலும் 36 மடங்கு பெரிய இன்னொரு பிளாக் ஹோலும் ஒன்றை ஒன்று வட்டமிட்டு கொண்டு ஒன்றாக இணைந்தது. அப்போது அந்த இணையும் போது சூரியனுடைய நிறையை போன்ற 3 மடங்கு பெரிய நிறை கிராவிடேஷனல் வேவ்ஸாக வெளியேறியது. அப்போது 1300 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த பெரிய நிகழ்வை தான் சென்ற வருடம் லூசியானா மாகாணத்திலும் வாஷிங்டன் மாகாணத்திலும் இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடங்கள் ரெக்கார்ட் செய்திருக்கின்றன, பதிவு செய்திருக்கின்றன. இதனால் என்ன பயன் என்று கேட்டால், இப்போது இதுவரைக்கும் அறிய முடியாத பிளாக் ஹோலை பற்றி நம்ம செய்தியை அறிந்து கொள்கிறோம். இந்த மாதிரி கிராவிடேஷன் வேவ்ஸை கொண்டு அறிந்து கொள்கிறோம். இது மட்டுமல்ல, பிரபஞ்சம் ஆரம்பித்தது பிக் பேங் என்ற கூடிய பெரிய நிகழ்வில் ஆரம்பித்தது. அந்த பிக் பேங் என்ற நிகழ்வில் ஆரம்பித்து 3,78,000 வருடங்கள் வரையில் எந்தவித ஒளியும் அதிலிருந்து வெளியே வரவில்லை. பிரபஞ்சத்தின் முதல் ஒளி என்று சொல்லக்கூடிய காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் பிக் பேங் ஈவென்ட் ஏற்பட்டதிலிருந்து 3,78,000 வருடங்கள் கழித்து தான் அது உருவானது. அதுதான் பிரபஞ்சத்தின் வரைபடம் என்று சொல்லக்கூடியது. அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பிரபஞ்சத்தின் இந்த காலத்திற்கு முன்னால் பிரபஞ்சம் எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் ஒளியே வரவில்லை அதிலிருந்து. ஆனால் அப்பொழுதும் அதிலே கிராவிடேஷனல் வேவ்ஸ் இருந்தது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தது. அதை நாம் அளக்க முடிந்தால் பிரபஞ்சம் எப்படி இருந்தது, பிக் பேங் நடக்கும்போது பிரபஞ்சம் எப்படி இருந்தது, ஏன் பிக் பேங் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட பிரபஞ்சம் எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம். விஞ்ஞானி ஆக வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோருக்கும் உண்டு. எல்லா குழந்தைகளும் பிறப்பிலேயே விஞ்ஞானிகள் தான். எல்லா குழந்தைகளும் பெற்றோர்களிடம் ஏதாவது கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், கடினமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லோரும் விஞ்ஞானிகள் தான். அந்த எண்ணத்தை தூண்டிக்கொண்டே இருந்தால் அவர்கள் விஞ்ஞானி ஆகிவிடுவார்கள். இப்போது ஒரு கேள்வியை நாம் பார்ப்போம். ஒலியின் வேகம் என்ன? ஒலி அதாவது சவுண்டின் வேகம் என்ன? சற்றேறக்குறைய ஒரு நொடிக்கு 343 மீட்டர்ஸ் ஒரு நொடிக்கு. அப்படி என்றால் அது ஒரு அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை தூரம் பயணிக்கும்? ஒரு மணி நேரத்துக்கு சற்றேறக்குறைய 1100 கிலோமீட்டர் பயணிக்கும். இதுதான் ஒலியின் அளவு. நாம் வானத்திலே பறக்கிறோம், விமானங்களிலே பறக்கிறோம். விமானம் என்பது ஜெட் விமானங்கள் தோராயமாக 800 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் தான் பறக்கும். போர் விமானங்கள் இருக்கின்றன. போர் விமானங்கள் ஒளியின் வேகத்தை தாண்டியும் பார்க்கக்கூடிய வல்லமை படைத்தவை. ஒளியின் வேகத்தில் பறந்தால் அதற்கு 1 மேக் என்று பெயர். அதாவது ஒளியின் வேகத்திலே பறக்கிறது. 2 மேக் என்று சொன்னால் ஒளியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகத்தில் பறக்கின்றது. 3 மேக் என்று சொன்னால் ஒளியின் வேகத்தை விட 3 மடங்கு அதிகமாக பறக்கிறது என்று அர்த்தம். இப்போது ஒரு போர் விமானி அவர் தரைக்கு கட்டுப்பாட்டுக்கு எப்படி அவர் தொடர்பு கொள்கிறார்? மின்காந்த அலைகள் மூலமாக தொடர்பு கொள்கிறார். அங்கிருந்து அவர் ரேடியோ செட்டை எடுக்கிறார், ஹலோ அப்படின்னு இருக்கிறார். கீழே கிரவுண்ட் கண்ட்ரோலுக்கு போகிறது. அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார்கள். நீங்கள் இந்த உயரத்திலே இந்த வேகத்திலே பறந்து கொண்டிருங்கள். இப்பொழுது மேலே எழும்பும் போது இந்த ஆங்கிளிலே இந்த கோணத்திலே 15 டிகிரி கோணத்திலோ 20 டிகிரி கோணத்திலோ மேலே எழும்புங்கள். இவ்வளவு தூரம் ஏறி மறுபடியும் பறந்து கொண்டிருங்கள் என்று பல கட்டளைகளை கீழிருந்து அவருக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவர் மேலே ஏறும் போதும் பறக்கும் போதும் கீழே இறங்கும் போதும் இப்படிப்பட்ட கட்டளைகள் கிரவுண்ட் கண்ட்ரோல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு அவருக்கு மின்காந்த அலைகள் தேவைப்படுகிறது. இப்போது கேள்வி அதுவல்ல. விமானி இருக்கிறார், பக்கத்திலே சக விமானி கோ பைலட் என்று சொல்கிறோம், அவரும் இருக்கிறார். 2 பேரும் எப்படி பேசிக்கொள்வார்கள்? ஏனென்றால் விமானம்
ஒளியின் வேகத்தை காட்டிலும் அதிகமான வேகத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. இவர் ஹலோ என்று சொல்வதற்குள்ளே அவர் ஒளியின் வேகத்தை காட்டிலும் அவர் முன்னேறி போய்விட்டார். பக்கத்தில் இருக்கும் சக விமானிக்கு அவர் இயல்பாக பேசுவது, நாம் இப்போது பூமியில் பேசுவது போல் பேசினால் கேட்குமா கேட்காதா, இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை எனக்கு இந்த கேள்வி வந்தபோது யாரிடம் கேட்பது என்று தெரியவில்லை. ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் பறந்த ஒரு போர் விமானியிடம் தான் கேட்க வேண்டும் என்று தோன்றியதால் அப்படிப்பட்ட ஒரு போர் விமானியிடம் போய் கேட்டு தெரிந்து கொண்டேன். அவர் சொன்னார், கண்டிப்பாக கேட்கும் என்று சொன்னார். பக்கத்தில் ஒளியின் வேகத்தை காட்டிலும் 2 பங்கு அல்லது 3 மடங்கு வேகத்திலே விமானம் பறந்து கொண்டிருந்தாலும் பக்கத்தில் இருப்பவருக்கு இயல்பாக பேசுவது கேட்கும் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டால், வேகம் என்பது ரிலேட்டிவ் மோஷன் என்று சொல்லப்படுகிறது. ஒருத்தர் தரையில் நின்று கொண்டிருக்கிறார், பிளாட்ஃபாரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு ட்ரெயின் ஆகப்பட்டது 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டிருக்கிறது ட்ரெயின். அப்போது இவரை பொறுத்தவரையில் ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டிருக்கிறது. ஒரு ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் எதிரில் இன்னொரு ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வந்து கொண்டிருந்தால் அப்போது அந்த ட்ரெயினில் இருப்பவருக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்பது 200 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட். ஆனால் 2 விமானியும் அவருக்கு சக விமானியும் வேறு வேறு வேகத்தில் பறக்கவில்லை, ஒரே வேகத்திலே ஒரே திசையிலே பறந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு இடையில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்பதே கிடையவே கிடையாது. அவர்களை பொறுத்தவரை அளவில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0. அதனால் இவர் பேசுவது அவருக்கு கேட்கும், அவர் பேசுவது இவருக்கு இயல்பாகவே கேட்கும். இதுதான் அவர் சொன்னார். உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் சரி, தயங்காதீர்கள், கேளுங்கள். ஒன்றே உங்கள் பெற்றோரிடம் கேளுங்கள், அல்லது உங்கள் ஆசிரியர்களிடம் கேளுங்கள், அல்லது அந்த துறை வல்லுநர்களிடம் போய் கேளுங்கள். கேள்வி கேட்பதை உங்களுடைய ஒரு வேள்வியாகவே செய்யுங்கள். அப்படி செய்யும் போது நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்வீர்கள், நீங்கள் விஞ்ஞானி ஆவீர்கள். இப்படிப்பட்ட பெரிய வல்லுநர்களிடம் போய் நீங்கள் கேள்வி கேட்கும் போது உங்களை வழிநடத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் பயனடைவீர்கள். நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம். வாழ்த்துக்கள். பருவநிலை மாற்றம். இப்போது பார்த்தீர்கள் என்றால் கோடைக்காலம் மிக வெப்பமாக இருக்கிறது. அதேபோல் மழைக்காலம் மிக மிக அதிகமான மழை பெய்கிறது. நாம் எதுவுமே இப்போது குறிப்பிட்டு சொல்ல இயலாது. முன்பிருந்ததை விட இப்போது உலகத்திலே வானிலை மாற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம் கண்டங்களில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி உருகுகிறது, கிளேசியர்ஸ் உருகுகிறது. அதே போல் இமயமலையில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகுகின்றன. இதற்கெல்லாம் காரணம் என்ன? புவி வெப்பமடைவதுதான் காரணம். புவி ஏன் வெப்பமடைகிறது? எப்பவுமே இப்படிதான் இருந்ததா அல்லது இப்போது திடீரென்று ஏற்பட்டதா என்று கேட்டால், பருவநிலை மாற்றம் என்பது இயற்கையாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கிற விஷயம். இது ஏன் ஏற்படுகிறது? இயற்கையாக ஏன் ஏற்படுகிறது என்று கேட்டால், பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு காரணிகளால் இது மாதிரி ஏற்படுகிறது. அது இயற்கையாக ஏற்படுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போது மனிதனுடைய செயல்பாடுகளால் மிக அதிக அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. இது என்ன காரணம் என்று கேட்டால், நாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த ஒரு வாழ்வு முறையை இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போது நமக்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. மின்சாரத்திற்காக என்ன செய்கிறோம் என்று கேட்டால், அனல் மின் நிலையங்களை ஏற்படுத்துகிறோம். அதே போல் பல தொழிற்சாலைகளில் கழிவுகளை வெளியேற்றுகிறார்கள். கழிவு ஆகாயத்தில் இருக்கக்கூடிய புகையாக இருக்கலாம், அல்லது நீரில் இருக்கக்கூடிய பல ஒரு பொல்யூஷனாக இருக்கலாம். இப்படி பல காரணிகள் நமக்கு ஏற்படுகிறது. இப்போ நமக்கு புகை என்பது வானத்திலே சேரும்போது அந்த புகை என்பது கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு கொண்டது. இந்த கரியமில வாயு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று சொல்லப்படுகிறது. கிரீன் ஹவுஸ் கேசஸ் அது மட்டுமல்ல, நாம் சொல்லக்கூடிய நீராவி கூட ஒரு கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான். அது என்னது கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று கேட்டால், இப்போது நீங்கள் ஒரு ஒரு தோட்டத்தை, ஒரு கண்ணாடிக்குள் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறீர்கள் வைத்துக் கொள்வோமே. அப்போது என்ன ஆகிறது? அந்த தோட்டத்துக்குள்ள, அந்த கண்ணாடி கண்டெய்னருக்குள்ள உங்களுக்கு சூரிய வெளிச்சம் உள்ளே போகலாம். அந்த சூரிய வெளிச்சம் ஆகப்பட்டது அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய காற்றை வெப்பப்படுத்துகிறது. காற்று வெளியேறுவதற்கு வழி இல்லை. ஸோ அந்த சூடாகப்பட்டது அந்த கண்ணாடி அறைக்குள்ளேயே அதிகமாக ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த காரணம் இதுதான் கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் என்று சொல்கிறார்கள். பூமியும் அதே போன்ற ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்டில் தான் இருக்கிறது. அது என்னது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்? அது எப்படி பூமிக்கு வந்தது என்று கேட்டால், இப்போது சூரியனிலிருந்து பூமிக்கு கதிர் வந்து கொண்டிருக்கிறது. அதில் பார்க்கக்கூடிய ஒளியும் வந்து கொண்டிருக்கிறது, வெப்பமும் வந்து கொண்டிருக்கிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியும் வெப்பமும் ஒரு வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது.
அது பூமியின் தரையில் பட்ட பிறகு அது ரிஃப்ளெக்ட் எதிரொலிக்கப்படுகிறது. எதிரொலி செய்யும் போது பூமி ஆகப்பட்டது அதை வேறொரு அலைவரிசையில் உள்வாங்கியது ஒரு அலைவரிசை, வெளியேற்றியது ஒரு அலைவரிசையில் அது வெளியேற்றுகிறது. இந்த கரியமூல வாயு அந்த நீராவி நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் சூரியனிலிருந்து பூமிக்கு அந்த ஒளி வரும்போது அதை தடுப்பதில்லை, அதை கட்டுப்படுத்துவதில்லை. ஆனால் பூமியிலிருந்து சூரியனுக்கு அல்லது விண்வெளிக்கு அது எதிரொலிக்கப்படும் போது அந்த வெப்பத்தை தன்னுள் வாங்கிக் கொள்கின்றன. இதனால்தான் ஆங்கிலத்தில் ஹியூமிடிட்டி என்று சொல்வார்கள், ஈரப்பதம், தமிழில் ஈரப்பதம் என்று. ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது என்று நம்முடைய வானிலை ஆராய்ச்சி சொல்கிறதோ, வானிலை ஆராய்ச்சி நிலையம் சொல்கிறதோ, அன்று நாம் வழக்கத்தை என்ன வெப்பம் இருக்கிறதோ அந்த வெப்பத்தை விட ஒரு 2 அல்லது 3 டிகிரி அதிகமாக நாம் உணர்வோம். ஏனென்று கேட்டால் நீராவி கூட அந்த ஹீட்டை அல்லது வெப்பத்தை உள்வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையது. இதை மாதிரி உள்வாங்கி வைத்துக் கொண்ட பிறகு நீராவி, கரிமலவாயு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்றவை உள்வாங்கி கொண்ட பிறகு அதனை வெப்பத்தை எல்லா திசைகளிலும் வெளியேற்றுகின்றன. அப்போது பார்த்தீர்கள் என்றால் 50% வெப்பமாகப்பட்டது விண்வெளிக்கு சென்று விடுகிறது. இன்னொரு 50% வெப்பமாகப்பட்டது பூமியை நோக்கியே அந்த வாயுக்கள் செலுத்துகின்றன. அப்பொழுது வளிமண்டலத்துக்கு மேலும் பூமியின் தரைப்பகுதிக்கு இடையிலுமே ஒரு சிறிய காற்றோட்டம், ஒரு வெப்ப சலனம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதைதான் நம் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்று சொல்கிறோம். சரி, வெப்பமடைவதால் என்ன அப்படி பெரிய என்ன கஷ்டம் வந்துவிட போகிறது? எவ்வளவு வெப்பம் அதிகமாகிவிட போகிறது? ஒன்றுமில்லை. 1 டிகிரி அல்லது 2 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பம் அதிகமானால் கூட பூமி முழுவதுமே அந்த அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கும் போது பனிப்பாறைகள் உருகுகின்றன. கிரீன்லாண்டிலும் ஆர்க்டிக், அண்டார்டிக் முதலிய துருவ பிரதேசங்களிலும் பனிப்பாறைகள் உருகுகின்றன. அப்போது கடல் மட்டம் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி ஒரு காரணத்தினால் நாம் பல உயிரினங்களை இழக்கிறோம். நமக்கும் அதிகமான கஷ்டம் ஏற்படுகிறது. அதிகமான வெப்பம் இருக்கும்போது அதனால் நம்முடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. எல்லா காலமும் எப்பொழுது எப்படி வருகிறது என்று சொல்ல முடியவில்லை. பனிக்காலங்களில் மிக அதிகமான பனியும், கோடை காலத்தில் மிக அதிகமான வெப்பமும் இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு சில இடங்களில் பனிக்காலத்திலே பனி பெய்யக்கூடிய இடங்களில் பெய்யாமல் விடுகிறது, அங்கே அனல் அடிக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்ற ஒரு காரணிகளால் ஏற்படுகிறது. இதனை நாம் கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? அது நம்மிடம் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிக அளவிலே மரங்களை நட வேண்டும். மரங்களை நட்டு அவற்றை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய காட்டு வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும், அவற்றை வளர்க்க வேண்டும். இப்படி செய்யும் போது புவி வெப்பமாதல் குறையும். அதே போல் புவி வெப்பமாதல் குறையும் போது மனிதனும் இங்கே நன்றாக வாழ முடியும். இயற்கையை ஒட்டி தான் மனிதன் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நோக்கி தான் நம்ம செல்ல வேண்டும். வானம் வசப்படும். நாம் அனைவருமே கடற்கரைக்கு சென்றிருப்போம், அல்லது உயரமான கட்டடங்களுக்கு சென்றிருப்போம், மலைகளுக்கு சென்றிருப்போம். எல்லோரும் தொடுவானத்தை பார்த்திருப்போம். கடற்கரை நின்று பார்க்கும்போது தொடுவானம் தொட்டுவிடும் தூரத்தில் இருப்பது போல் நமக்கு தெரிகிறது. ஆனால் உண்மையில் தொடுவானம் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறதா? தொடுவானம் என்பது என்ன? வானமும் பூமியும் சந்திக்கும் இடம் போல் தெரியக்கூடிய இடம்தான் தொடுவானம். ஆனால் எங்கும் சந்திப்பதில்லை. தொடுவானம் எங்கும் சந்திப்பதில்லை. இப்போது நான் ஒரு உயரம் இருக்கிறேன், என்னை காட்டிலும் உயரமான ஒருத்தர் இருக்கிறார், என்னை காட்டிலும் உயரம் குறைந்தவரும் இருக்கிறார். 3 பேருக்குமே தொடுவானம் ஒரே தூரத்தில் தான் தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. உயரம் அதிகமாக இருப்பவருக்கு தொடுவானம் அதிகமான தூரத்தில் தெரியும். உயரம் கம்மியாக இருப்பவருக்கு தொடுவானம் குறைவான தூரத்தில் தெரியும். இதுதான் தொடுவானத்தின் ஒரு தத்துவம். இப்பொழுது தொடுவானம் என்பது எவ்வளவு தூரத்தில் தெரிகிறது என்று கேட்டால் அதற்கு சமன்பாடு இருக்கிறது. அதற்கு நம்முடைய உயரம், அப்புறம் பூமி பந்தியின் ஒரு டயாமீட்டர் சொல்லக்கூடிய விட்டம், இதையெல்லாம் கொண்டு தொடுவானம் எவ்வளவு தூரம் தெரியும் என்பதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது. இப்போது நாம் ஒரு 5 அடி 7 அங்குலம் இருக்கும் ஒருத்தருக்கு தொடுவானம் எவ்வளவு தூரத்தில் தெரியும்? 4.7 கிலோமீட்டர் தூரத்துக்கு தொடுவானம் தெரியும். அதே 6 அடி உயரம் இருந்தால் அவருக்கு தொடுவானம் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு தொடுவானம் தெரியும். இப்போது இந்த காற்று இருக்கிறது. காற்று இருப்பதனால் நமக்கு இதே அளவுக்கு தெரியாது. காற்று இல்லாவிட்டால் அந்த 4.7 கிலோமீட்டர் தூரமும் சமன்பாடுபடி வந்த 4.7 கிலோமீட்டரும் சமன்பாடின்படி வந்த 5 கிலோமீட்டர் தூரமும் அப்படியே தெரியும். ஆனால் காற்று இருப்பதனால் நமக்கு சற்று சமீபமாக தெரிவது போல் காட்சியளிக்கும். இந்த தொடுவானம் வேறு கிரகங்களில் எப்படி தெரியும்? இப்போது நாம் சந்திரனுக்கு செல்கிறோம். சந்திரனில் தொடுவானம் எவ்வளவு தூரம் தெரியும்?
இப்போது செவ்வாய்க்கு செல்கிறோம். செவ்வாயில் தொடுவானம் எவ்வளவு தூரம் தெரியும்? மெர்க்குரி புதனில் தொடுவானம் 2.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியும். அதேபோல் ஜூபிட்டரில் வியாழன் கிரகத்தில் தொடுவானம் என்பது 11.8 கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியும். அதேபோல் வீனஸ் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் கிரகத்தில் தொடுவானம் என்பது ஏறக்குறைய பூமியில் தெரிவது போலவே தெரியும். சந்திரனில் குறைவாக தெரியும். இப்படி தொடுவானம் என்பது அந்த கோளத்தின் அந்த கோள் அதனுடைய விட்டத்தையும் பொறுத்து ஒரு அளவை. அது கோளுக்கு கோள் மாறுபடும். உலகம் அழகிய பள்ளிக்கூடம். ரயில் வண்டியை பார்த்திருக்கிறோம், ஸ்டீம் இன்ஜின் பார்த்திருக்கிறோம், டீசல் இன்ஜின் பார்த்திருக்கிறோம், மேக்னெட்டில் காந்தத்தில் இயங்கும் ரயில் வண்டிகளை பற்றி கூட கேள்விப்பட்டிருக்கிறோம், சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது கிராவிட்டி ட்ரெயின் என்று ஒன்று பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமா? அது என்னது கிராவிட்டி ட்ரெயின் என்று பார்த்தால், அந்த கிராவிட்டி ட்ரெயின் எந்தவித எரிபொருளும் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கான ஒரு கான்செப்சுவல் ட்ரெயின், ஒரு கருத்தாக்கத்தில் தான் இருக்கிறது. இன்னும் அது நடைமுறைக்கு படுத்தவில்லை. அதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி இன்னும் விஞ்ஞானிகள் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை பற்றிய சிந்தனை நியூட்டன் புவியீர்ப்பு விசையை பற்றி கண்டுபிடிக்கும் போதே, அதை பற்றி சொல்லிய போதே இதை பற்றிய கான்செப்டும் உருவாகிவிட்டது. அப்போது நியூட்டனிடம் வேறு ஒரு விஞ்ஞானி கேட்டார், நீங்கள் பூமியை விட்டு மேலே போகக்கூடிய மேலிருந்து போட்ட ஒரு பொருள் கீழே வந்து விடுகிறது புவியீர்ப்பு விசை என்று சொல்கிறீர்கள். சரி, இப்போது பூமியிலே துளையை போட்டுக்கொண்டே போகிறோம். நாம் நிற்கும் இடத்திலிருந்து ஒரு துளையை போட்டுக்கொண்டே நாம் பூமியின் மையப்பகுதிக்கு செல்கிறோம். பூமியின் மையப்பகுதியை தாண்டி இன்னொரு பகுதியில் பூமியின் மறுபுறத்தில் அந்த துளை வந்து விடுகிறது. அது வரைக்கும் துளை போடுகிறோம். இப்பொழுது இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கும் பகுதியிலிருந்து ஒரு சின்ன பொருளை, ஒரு கல்லையோ அல்லது ஒரு சின்ன பேனாவையோ இங்கிருந்து போட்டால் இது எப்படி புவியீர்ப்பு விசையில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுதான் கேள்வி. ஒரு பூமியை இங்கிருந்து தொலை போட்டு விட்டோம், மையப்பகுதியில் தொலை போட்டு விட்டோம், அதே போல் வேறு மறுபகுதிக்கு நாம் சென்று விட்டோம், அவ்வளவு தூரத்துக்கு தொலை போட்டு விட்டோம். இப்போது இங்கிருந்து ஒரு பொருளை போட்டால் இந்த பொருள் எப்படி நடந்து கொள்ளும், இந்த பொருளின் தன்மை எப்படி இருக்கும், அந்த பொருளின் வேகத்தன்மை எப்படி இருக்கும் என்பதை தான் இந்த கிராவிட்டி ட்ரெயின் என்ற கான்செப்ட் நமக்கு சொல்கிறது. இப்போது இங்கே ஒரு பொருளை நீங்கள் போட்டீர்கள் என்றால் பூமியின் மொத்த கிராவிடேஷனல் புவியீர்ப்பு விசையும் அந்த ஒரு பொருளின் மேல் அழுத்தம் கொடுத்து தன்வசம் இழுத்து கொண்டே போகிறது. அந்த பொருள் பூமியின் மையப்பகுதிக்கு செல்லும் போது அதனுடைய வேகம் மிக மிக அதிகமாக இருக்கும். அதேபோல் அந்த மையப்பகுதியை தாண்டி அந்த பொருள் செல்லும் போது படிப்படியாக அதன் வேகம் குறைந்து கொண்டே வரும். ஏனென்று கேட்டால், இப்போது பூமியின் மையப்பகுதியை தாண்டி விட்டது என்றால் இந்த பகுதி, அதன் மேல் உள்ள பகுதி, பூமியின் பகுதி அதை இழுக்கும், அதன் கீழ் உள்ள பகுதி தன்வசம் அதை இழுக்கும். மேலுள்ள பகுதி அதிகமான பகுதி, அதனால் அதிகமான புவியீர்ப்பு விசை இருக்கும். அதற்கு கீழுள்ள பகுதி குறைவான பகுதி, அது குறைவான புவியீர்ப்பு விசை இருக்கும் அங்கே. அதனால் படிப்படியாக அதனுடைய வேகம் குறைந்து கொண்டே வரும். இந்த இடத்தில் பூமியின் மறுபுறத்தில் வரும்போது அதனுடைய வேகம் ஏறக்குறைய 0 என்ற நிலைக்கு வந்துவிடும். அந்த 0 என்ற நிலையில் அது வந்த பிறகு அந்த இடத்தில் நம்ம பிடித்து கொண்டு விட வேண்டும். அப்படி பிடிக்காமல் விட்டோம் என்றால் மறுபடியும் அங்கிருந்து அது கீழே விழ ஆரம்பிக்கும். மறுபடியும் பூமி மையப்பகுதிக்கு வரும், வேகம் அதிகரித்து கொண்டே வரும். அது அப்படியே வேகம் குறைந்து கொண்டே மறுபுறத்தில் வந்து சேரும். இப்படி தான் கிராவிட்டி ட்ரெயினோட கான்செப்ட் இதுதான். இதற்கு ஒரு சில அனுமானங்களை வைத்திருக்கிறார்கள். என்ன அனுமானங்கள் என்று கேட்டால், பூமியாகப்பட்டது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியர், ஒரு முழுமையான ஒரு கோளம், குறையில்லாத ஒரு கோளம். அதனுடைய டென்சிட்டி எல்லா பகுதியிலும் ஒரே அளவுக்கு இருக்கிறது என்பதை முதல் அசம்ஷன். இரண்டாவது அசம்ஷன் என்னவென்று கேட்டால், அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனே கிடையாது, அதாவது காற்றே கிடையாது. அந்த ஓட்டையிலே காற்றே இல்லை. அந்த காற்று இருந்தால் அந்த ஃப்ரிக்ஷன், உராய்வினால் அதன் வேகம் குறைந்துவிடும். அந்த இடத்தில் காற்றே இல்லை என்றால் உராய்வு இருக்காது. அப்போது அது இங்கிருந்து போட்ட ஒரு பந்து அதே போன்ற வேகத்தில் கீழே போய் சேர்ந்துவிடும். அங்கிருந்து போட்ட ஒரு பந்து அதே போல் இந்த சைடு வந்து சேர்ந்துவிடும்.
இதுதான் கிராவிட்டி ட்ரெயினோட கான்செப்ட். சரி, இங்கிருந்து போடுற ஒரு பொருள், ஒரு பந்தை இங்கிருந்து போட்டோம் என்றால் எத்தனை நிமிடங்கள் கழித்து அங்கே போய் சேரும்? 42 நிமிடங்களில் அந்த சைடு போய் சேர்ந்துவிடும். மறுபுறத்தில் போய் அடைந்துவிடும். மறுபுறத்தில் அந்த பந்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடிக்காமல் விட்டார்கள் என்றால், அல்லது வேறொரு பந்தை போட்டார்கள் என்றால், அது 42 நிமிடங்கள் கழித்து இந்த சைடு இந்த பகுதிக்கு வந்துவிடும். இரண்டு பக்கமே பிடிக்கவில்லை என்று கேட்டால் போய்கொண்டு வந்து கொண்டும் இருக்கும். இதுதான் கிராவிட்டி ட்ரெயினின் கான்செப்ட். சரி, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? பூமியின் இந்த பகுதியிலிருந்து பூமியின் அந்த பகுதிக்கு போகலாம். அதுதான் செய்ய முடியுமா? இல்லை. இங்கிருந்து அதை பூமியின் மையப்பகுதியை கடக்காமல் குறுக்கு வாட்டிலே இங்கிருந்து டெல்லிக்கு, மெட்ராஸிலிருந்து சென்னையிலிருந்து மும்பைக்கு, சென்னையிலிருந்து கல்கட்டாவுக்கு, அதே போல் பூமிக்குள்ளே ஒரு குடைந்து ஒரு டனல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதையை அமைத்தோம் என்றால் அது கூட இதே 42 நிமிடங்களில் போய் சேர்ந்துவிடும். இந்த அறிவியல் அற்புத நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டுள்ளோம். இதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் பல புதிய விஷயங்களை நாம் பற்றி அறிந்து கொள்ள இன்னொரு முறை நாம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.